தயிர் கோழிக்கறி தவா வறுவல். நீங்கள் வந்து 1 கிலோ கறி, அதாவது 3 துண்டுலேருந்து 4 துண்டு தான் வரும், அந்த அளவுக்கு கறி எடுத்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரவை, 1 எலுமிச்சை சாறு. அடுத்து இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தூள் உப்பு கோழிக்கறியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். தயிர் மசாலாவை இறக்கிறோம். 1 மணி நேரம் ஊற வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். பொரிச்சு வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கோழிக்கறியை அப்படியே தவாவில் பொரித்து எடுக்க போகிறோம். ரெண்டாவது டைமும் இந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். சிக்கனை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதுலேயே மசாலாவிலே வேக வைக்க போகிறோன்னே. இப்போ இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழமும், நான் சொல்கிறதுல 1 கிலோ கறிக்கு ஃபுல்லாக ரோகன் வெளியே வந்துருச்சுண்ணா. தயிர் கோழிக்கறி தவா வறுவல் தயார். தயாராகிடுச்சுங்களா? பஞ்சு முட்டாயாட்டம் இருக்கா? சாப்பிடு.